அந்த அமெரிக்கன் ட்ரீம் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது? அமெரிக்கன் ட்ரீம்னாலே அங்கே உள்ள ஓடுறது தானே, மற்றவங்க யாரை பற்றி யோசிக்காமல் தனக்கு என்ன வேணும், வீடு காரு பங்களா அந்த மாதிரி வாங்குறது தானே அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருந்தது போய் அதுவும் மாறணும், அந்த ட்ரீமும் மாறணும், அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணக்கூடிய வழிகளும் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்றைக்குமே முன்ன பார்த்து பேசி பழகாத ஒரு சில நபர்கள் கூட இந்த ஃப்ளட்ஸ் டயத்தில் வெளியில் வந்ததும் இல்லை நம்மளுடைய ஜல்லிக்கட்டப்போ வெளில வந்ததும் அப்போ ஒரு காமனான ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது ஒருங்கிணைந்தோம் இல்லையா? ஸோ நமக்கு போராட தெரியாதுன்னு இல்லை, எது சரி தப்புன்னு தெரியாதுன்னு கிடையாது. ஒரு பிரச்சனை வரும்போது நிஜமாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு காமனான பிரச்சனை நமக்கு அது தெரிஞ்சுது அப்படின்னா அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நமக்கு நார்மலாகவே நிறைஞ்சிருக்கு. அப்போ மற்ற நேரங்களில் நம்மளை பிரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம பிரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக எப்படி போராடுவோம்? இப்படி ஒரு எலெக்ஷன் நடக்குது, அது இந்தியாவில் ஆகட்டும் இல்லை அமெரிக்காவில் நடக்குது ஆகட்டும், 2024 எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது நான் ரைட் விங்க்கு ஓட் பண்ணுறேன்னா லெஃப்ட் விங்க்கு ஓட் பண்ணுறேன்னா டெமோக்ராட்டிக் வேணுமா இல்லை ரிப்பப்ளிக் வேணுமா அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது டெமோக்ராட்டிக் ஆகட்டும் ரிப்பப்ளிக் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும், இவங்க எல்லாருக்கும் காமனாக என்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம ஆக்சுவலி நம்மளோட தேவைகளை பெட்டராக பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒருங்கிணைந்து போராட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை டெல் கணேசன் அப்படிங்கிறவர் தி பர்சூட் அப்படிங்கிற இந்த புக்கில் எழுதியிருக்காரு. இதில் பேசிக்கலி இங்கே நம்ம ஊர்க்காரராக இருந்த ஒருத்தர் நிறைய பேருக்கு இருக்கிற அந்த கனவுகள் மாதிரியே இந்தியாவை தாண்டி இந்தியாவில் இருக்கிற நாலேஜ், இந்தியாவில் இருக்கிற ட்ரெடிஷன், இது எல்லாத்துமே இருக்கிறது சூப்பர். இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அமெரிக்காவுக்கு போய் அங்கே அவருடைய பிஸ்னஸ் அண்ட் அங்கே இருக்க வெற்றி தோல்வி எல்லாத்தையும் கடந்து இப்போ இந்த பாலிட்டிக்ஸ் எலெக்ஷன்னு வரும்போது அவருக்குன்னு ஒரு மிஷன் ஒன்று இருக்குது. நமக்கு பிடிக்காத நபர்னு ஒருத்தர் இருக்கலாம், இல்லை நம்மளோட வேல்யூஸ் வித்தியாசமாக இருக்கிற இன்னொரு நபர்னு இருக்கலாம். நம்ம ரெண்டு பேருக்குமே காமனாக நிறையா நல்ல விஷயங்களில் ஒத்து போகிறது இருக்கும் இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் அதுக்கு ஒருங்கிணைந்தா என்ன அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் எடுத்து வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 14 ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்மளோட பாடியில் இருக்கிற டிஎன்ஏ எல்லா மெமரிஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரைபலான இன்ஸ்டிங்க்ட், அதாவது அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஒன்று நமக்கு சேஃப்டி இஷ்யூஸ் இருந்திருக்கும், இன்னொன்று நம்மளோட பொருளை வேறு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும், நம்ம வேறு அவங்க வேறு அப்படிங்கிற அந்த ஒரு தாட், அந்த ஒரு ட்ரைபல் ஃபீலிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 14 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கும். ஸோ இந்த ட்ரைபல் தாட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. எனக்கு ஏன் ட்ரைப் கிட்ட இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் ட்ரைப் கிட்ட இருக்கலாம், பக்கத்தில் எல்லா பக்கமும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைபல் தாட்ஸ் இருக்கலாம். அந்த தாட்லேருந்து தான் நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த வேர்ல்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ நமக்கு எப்போவுமே ஆப்போசிட் இருக்கவங்களோட போராடணும்னு இல்லை, ஆனால் என்னோட சர்வைவலுக்காக போராடணுமோ அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரைபல் தாட் நமக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த தாட்டோடு தான் நம்ம எல்லோரும் இருக்கோங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரி, இந்த ட்ரைபல் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது, இதை தாண்டி நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணணும், நான் இன்னொரு ட்ரைபை ட்ரஸ்ட் பண்ணிச்சுன்னா 2 ட்ரைபும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் மற்ற ட்ரைப்ஸோட ஃபைட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண முடியும். இப்போது அந்த ட்ரைபோட ட்ரஸ்ட்டையும் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரைப் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். ஸோ நம்ம ட்ரைபல் கம்யூனிட்டியோட நம்பர்ஸ் இவ்வளோ பெருசாக இருந்திருக்காது. ப்ராபப்ளி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஸ்கூலில் ஒரு கேங்குன்னு, அதுக்கப்புறம் காலேஜுக்குன்னு ஒரு கேங்குன்னு, அப்புறம் இந்த ஸ்கூல் காலேஜ் கேங் எல்லாம் ஒன்று சேர்ந்துருப்போம், அதுக்கப்புறம் வேற ஒரு கேங்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்பர்ஸ் அதிகமாகிட்டே தான் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம ஊர், நம்ம ஜாதி, நம்மளோட லாங்குவேஜ், அதை தாண்டி நம்ம நாடு, அதுக்கப்புறம் இது நம்ம உலகம். அந்த நம்ம உலகம் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு தாட்டு, அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணினா இந்த வேர்ல்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ பேசிக்லி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அந்த அமெரிக்காங்கிற நாடு உருவாகிறதுல நிறைய பாலிட்டிக்ஸ், நிறைய பிரச்சனைகள், நிறைய அநீதிகள் நடந்திருக்கு. இது அங்கே மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு ட்ரைப் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு செட்டில்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த செட்டில்மெண்ட்டில் புதுசாக ஒருத்தவங்க வரும்போதோ இல்லை அங்கே இருக்கிறவங்களே பிரிவினைகள் ஏற்படும் போதோ அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். ஸோ ஒரு ஜாதிக்காரங்க இன்னொரு ஜாதிக்காரங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஜாதிக்காரங்களுக்கு இன்னொரு ஜாதிக்காரங்க மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம், இது ஒரு ஜெண்டருக்கு மேலே ஒரு ஜெண்டராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. பட் இன்னும் காலத்துக்கு அந்த காயத்தை பற்றி நம்ம பேசுறதுங்கிறது ஓகே, ஆனால் இந்த காயத்தை பற்றி நம்ம எதுக்காக பேசுகிறோம், அந்த காயத்தை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு என் காயத்தை பற்றி புரிய வைக்கிறதுக்கு நான் பேசலாம்.
அதே மாதிரி நீங்கள் உங்கள் காயங்களை என்கிட்ட பேசி அதை புரிய வைக்கலாம். இந்த ஒரு காமன் கிரவுண்ட் வர்றதுக்காக நம்ம இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஒரு பெட்டர் எம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ குட் ஒன். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு, இந்த பாஸ்ட்டை வச்சுட்டு லைஃப்லாம் நான் உங்கள் மேலே வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுருக்க போகிறேன், இந்த ட்ரைப் மேலேயோ இல்லை இந்த ஜெண்டர் மேலேயோ இல்லை இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மேலேயோ இல்லை பர்டிகுலர் பார்ட்டி மேலேயோ நான் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னா, நமக்கான ஒரு காமன் கோல்னு ஒன்று இருக்கும்ல, அதை அச்சீவ் பண்ணுறதுல எவ்வளோ பிரச்சனைகள் வரும். இதை பற்றி அவர் பேசும்போது இன்டர்நெட்டையும் கொண்டு வராரு. சொல்லப்போனால் நமக்குள்ளே இந்த டிவைடிங் விஷயங்கள் இருக்க நமக்கு அந்த சப் ஐடென்டிட்டிஸ், அதாவது நான் இந்தியான்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்தியாவுக்குள்ளே சவுத் இண்டியனா நார்த் இண்டியனா, சரி சவுத் இண்டியன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, தெலுங்குவா தமிழா, சரி தமிழ்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ தமிழ்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு சினிமாவா புக்ஸா, சரி ஓகே நான் சினிமான்னு எடுத்துக்கிட்டேன். ரஜினியா கமலா, இல்லைங்க நான் வந்து ரஜினின்னு அது ஓகே. அப்போ அஜித்தா விஜய், இப்படி நம்மளை டிவைட் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை நீங்கள் அதையும் தாண்டி ஒரு கேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜாதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. சரி ஜாதிக்குள்ளே எல்லாம் சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் அந்த ஜாதிக்குள்ளே சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் நான் இவங்க இந்த ஜாதிக்குள்ளே நாங்கள் டாப்பு, இவங்க மிடில், இவங்க கீழே. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது நமக்கான ஐடென்டிட்டியை டிவிஷனில் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நமக்கான ஒரு காமன் கோல், நமக்கான ஒரு காமன் குட்னஸ் அதை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுது. இதுக்கு மெஜாரிட்டியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒன்று நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டிஎன்ஏல இருக்குது, நம்மளோட ஹிஸ்ட்ரியில் இருக்குது, நம்மளோட நரேட்டிவ்ஸ், நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளை பற்றி நமக்கு கிடைச்ச நரேட்டிவ்ஸ், நம்மளை பற்றி மற்றவங்க நமக்கு சொன்னது, நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மீடியா பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். இந்த ஜாதி பொண்ணு இந்த பையன் அடிச்சிட்டான், இந்த ஊர் பையன் இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டான். இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அடிஷ்னல் ஐடென்டிட்டி கொடுக்க நான் ஒரு ஐடென்டிட்டியை சூஸ் பண்ண போகிறேன். பொண்ணு அடிச்சிட்டாங்களா, எந்த ஒரு பொண்ணு அடிச்சிட்டாங்களா, நம்ம ஜாதி பொண்ணு அடிச்சிட்டாங்களா, நம்ம மொழி பேசுகிற பொண்ணா அது, இந்த மாதிரி நான் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண அந்த டிவிஷன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ இதை ஒரு மீடியா சேனலில் அவங்க வந்து கொடுக்கும்போது ஒரு ஃபேக்ட்ஸை ரெப்ரசன்ட் மட்டும் பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு நெரேட்டிவ் அவங்க செல் பண்ணும்போது அந்த நெரேட்டிவ் நம்மளை டிவைட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னா நம்மளால் ப்ராப்பராக எப்படி மற்ற கம்யூனிட்டியோ இல்லை வந்து மற்ற ஜாதிக்காரங்களையோ மற்ற நாட்டுக்காரங்களையோ சக மனிதர்களாக எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவர் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக, ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய விஷயம் இருக்குது, மொனார்கி இருக்குது, டெமோக்ரஸி இருக்குது, டோட்டாலிட்டேரியனிசம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பட் இதில் டெமோக்ரஸி தான் இருக்கிறதுல அதிக ஃப்ரீடம் கொடுக்கும், வேறஸ் மற்றதுல இந்த ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லீடர் எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தேர் ஆன்சரபிள். நான் ஒன்று சூஸ் பண்ணிக்க, நீ பொறுப்பு அந்த வேலையை செய்கிறியா அப்படின்னு அப்பப்போ எனக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் வேணும். அப்போது ப்ராப்பரான ஒரு மீடியா சேனல் இருக்கணும். அந்த மீடியா எந்த ஒரு பார்ட்டிக்கோ இல்லை எந்த ஒரு ஐடியாலஜிக்கோ சப்போர்ட் பண்ணாத ஒரு மீடியாவாக இருக்கணும். அந்த மீடியா மூலமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் படி நான் எலெக்ட் பண்ண லீடர் நான் நினச்ச மாதிரியும் இல்லை அந்த லீடர் ப்ராமிஸ் பண்ண மாதிரியான விஷயங்களையும் அவங்க பண்ணுறாங்களா இல்லையா, அப்படி பண்ணலைங்கிற ஒரு காலகட்டத்தில் அது குவெஸ்டன் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்குது. ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கூடிய ஒரு ப்ராசஸ். நீங்கள் லீடராக ஆகணும்னா நீங்கள் என்னோடய ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணணும். ஏன் ட்ரஸ்ட் மட்டும் இல்லை, எனக்கு பிடிக்காதவங்களோட ட்ரஸ்ட்டையும் ஏர்ன் பண்ணணும். அத்தனை பேரோட ட்ரஸ்ட்டையும் ஏர்ன் பண்ணி நீங்கள் ஒரு லீடர் ஆகிறீங்க. லீடர் ஆனோடனே அது எண்ட் ப்ராடக்ட் கிடையாது. அங்கே இருந்துட்டு மறுபடியும் வில் கீப் ஆன் செக்கிங். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா, எனக்கு தெரியாத விஷயங்களையும் நீங்கள் பண்ணுறீங்களா, எல்லாத்தையும் நான் எடுத்து கால்குலேட் பண்ணுறதுக்கும் மறுபடியும் நான் அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போடணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வரணும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீடியா பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் டிவைடிங் த பப்ளிக். பட் ப்ரொவைடட் மீடியா வந்து இஃப் தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் கனெக்டிங் த பப்ளிக், எந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு அல்காரிதம்ஸ் பற்றியும் பேசுகிறாரு. ஸோ இந்த அல்காரிதம்ஸ் நம்மளோட இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ஃபர்தர் டிவைடிங் அஸ். உங்களுக்கு கேட் வீடியோஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா பக்கத்தூரில் என்ன நடந்தால் என்ன, பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன, கேட் வீடியோஸ் காமிச்சா தானே நீங்கள் ரொம்ப நேரம் இந்த ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைமு. ஸோ உங்களுக்கு நான் முழுக்க அதே தான் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேங்கும் போது உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணுமோ, எஸ்பெஷலி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கணுங்கிற பட்சத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நான் ஓட் பண்ணியிருக்கேன், நான் ஓட் பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியணும். ஆனால் அல்காரிதம் படி அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு சொல்லாமல்
எனக்கு பிடிச்ச கேட் வீடியோஸே காமிச்சிட்டு இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் சூப்பரான உலகமாக தானே இருக்குது. பட் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா நான் நினச்ச கவர்மெண்ட் நான் நினச்ச மாதிரி செயல்படல. என்னோட வேல்யூஸ்க்கு எதிராகவே சொல்லப்போனால் என்னோடய எதிரியாகவே இருந்தாலும் என் எதிரிக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன்ல, அதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு லேட்டரான்னு தெரியும் போது ஐ ஃபீல் பிட்ரேட். பட் இருந்தாலுமே இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு பப்ளிக்கு எப்போவுமே ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை ரியலைஸ் பண்ண வைக்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ரைட் விங்க்கு ஓட் போடுங்க, லெஃப்ட் விங்க்கு ஓட் போடுங்க, இவங்களுக்கா அவங்களுக்காங்கிற பிரச்சனைக்கே நான் வரல. ஆனால் உங்களோட ஓட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும், அந்த ஒரு ஒரு எம்ஃபசைஸ் தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து அவர் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன்ஸ் மட்டுமா இருக்காங்க, இந்தியாவிலேருந்து ஆள் வராங்க, ஈஜிப்ட்லேருந்து ஆள் வராங்க, சைனாலேருந்து வராங்க, கொரியாலேருந்து வராங்க, நமக்கு பேர் தெரியாத கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் வந்து அங்கே ஆள் வராங்க. இத்தனை பேரும் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? என்னோட கண்ட்ரியை விட இங்கே போனால் எனக்கு பெட்டர் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும், எனக்கு வந்து இன்னும் நிறைய என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த அமெரிக்கன் ட்ரீமில் அவங்களும் போய் அட்டாச் ஆகும் தான் வராங்க. பட் வரவங்கள ரேசிசம்ங்கிற பேரில் ஒழுங்காக ட்ரீட் பண்ணாத போது இந்த இடத்துல இந்த ரேசிசம்க்கு ஃபைட் பண்ணுற ஃபைட்டு தான் போயிட்டுருக்குமே தவிர அங்கே ஒரு நேஷன் பில்ட் ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு இமிக்ரெண்ட்டாக ஆகட்டும் அவங்க என்னெல்லாம் கொண்டு வராங்க, அவங்க அவங்களோட ஊரோடைய வேல்யூஸ் கொண்டு வராங்க, அவங்களோட டிஃப்ரெண்ட் திங்கிங் பர்ஸ்பெக்டிவ்ஸ் கொண்டு வராங்க. ஸோ ஒரு ரூமில் எப்போவுமே ஆப்பிள் பற்றி யோசிக்கிறவங்களை தாண்டி ஆப்பிளோடு சேர்ந்து வாழைப்பழத்தை பற்றி யோசிக்கிற ஒரு குரூப்பு, ஆரஞ்சு பற்றி ஒரு யோசிக்கிற குரூப், இத்தனை குரூப்புக்கிட்டேருந்து ஒரு இன்புட் வரும்போது இதை நம்ம ரிசெப்டிவாக இருக்கும்போது எப்படி இந்த நேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். வென் யூ ஹாவ் பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் த குளோப், எல்லாருக்குமே என்ன ஆசை, அவங்க லைஃப் பெட்டர் ஆகணும் தான் ஆசை இருக்குது. ஸோ அவங்க லைஃப் பெட்டர் ஆகணும்னு வரவங்க இன்னொருத்தங்க கீழே போகணும்னு நினச்சி ஆசைப்படவே மாட்டாங்க. ஸோ பெட்டர் ஆகணும்னு வரவங்க அவங்க நிறைய ஸ்கில் செட்டோடு தான் வராங்க அண்ட் நிறைய ட்ரீம்ஸோடு வராங்க. இல்லைன்னா அவங்க ஊர்லேயே அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருப்பாங்க. நோ, அதை தாண்டி அவங்க அதை பிரேக் பண்ணி இன்னும் நான் நிறைய பண்ணணும்னு வரவங்களுக்கு அவங்கள நம்ம இன்னும் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா, அவங்களுக்கு நம்ம இன்னும் ரிசெப்டிவாக இருந்தால் அந்த நேஷன் இன்னும் பில்ட் ஆகுறதுக்கு நல்ல விஷயமா தானே இருக்கும். ஏன்னா நம்ம இங்கேருந்து சுந்தர் பிச்சை அங்கே போயிட்டாரே பார்த்தியா கூகுளில் இருக்காரே, சத்யநாட்டில் தெரியும்ல அவர் அங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயங்கர ஹாப்பியாகிறோம். பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி அத்தனை பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸ் அங்கே போகிறாங்கன்னா இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை பல நாடுகள்லேருந்து அங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த அமெரிக்கன் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா இவங்க எல்லாரையும் ரிசெப்டிவாக எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ அதை பற்றி அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவரும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டர்ப்ரனரை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் அந்த காஸ்ட் கீஸ்ட் அதெல்லாம் பார்க்காம ஒரு ஐடியா, ஒரு பேஷன், இதை நான் பில்ட் பண்ணணும், இதை நான் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டோடு வரும்போது தே கேன் புல் இன் மோர் லைக் மைண்டட் பீப்புள். அண்ட் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இருப்பாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க ஏரியாவை எடுத்துக்கோங்க. நீங்கள் உலகத்துக்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்க வேணாம், உங்கள் லோக்கல் ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த லோக்கல் ஏரியாவுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க, அதுக்கு உங்களோட பெட்டர் மைண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற லாபத்தை, அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் உங்கள் சொசைட்டி என்ஜாய் பண்ணும்போது அப்பார்ட் ஃப்ரம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் அந்த மானிட்டரி ப்ராஃபிட், உங்களோட பிஸ்னஸுக்கான அந்த ஒரு என்ன சொல் சக்ஸஸ் அப்படிங்கிறது பீப்புளோட மைண்ட்ஸ்லையும் பீப்புளோட லைஃப்ஸ்லையும் உங்களுக்கு அப்புறமும் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு பிரைட் மைண்டும் ஒரு சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் மாதிரி அவங்கவுங்க சொசைட்டிக்குன்னு ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மோர் தென் அச்சீவிங் யுவர் ஓன் ட்ரீம், எனக்குன்னு ஒரு வீடு, நான் அமெரிக்காவுக்கு வந்தேன், நான் வீடு கட்டுறேன், நான் வந்து சாதிக்க போகிறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி நான் என் சொசைட்டிக்கு இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன், ஏன்னா என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவர் எலெக்ஷன்லேயே அது சொல்கிறார். எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்கள் வந்து கன்ஸ் எல்லாம் வந்து இவங்க வச்சுருக்கலாமா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓட் போடணுமா ஓட் போடாமல் வேணாம், அதுக்கு நிறைய யோசிக்கணும், அதுக்கு நிறைய தாட் ப்ராசஸ் இன்வால்வ்டாக இருக்குது. அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட ரிசோர்ஸஸ் பத்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் ஏரியாவில் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் குப்பையை இங்கே போடலாமா, இங்கே போடக்கூடாதுன்னா வேறு எங்கே போடலாம், இந்த டெசிஷனை உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லோரும் ஓட் பண்ணி சூஸ் பண்ண முடியும்ல. ஸோ இவர் என்ன சொன்னால் கிராஸ் ரூட் லெவலில் டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க, கிராஸ் ரூட் லெவலில் ஓட் பண்ணுங்கள். ஒரு ஐடியாவுக்கு, ஒரு சொல்யூஷனுக்கு, ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஓட் பண்ண ஆரம்பிங்க. அது முதல்ல உங்கள் தெருவில் அது ஒர்க் அவுட் ஆகும், முதல்ல உங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் ஆகும், அப்புறம் உங்கள் தெருவில் ஒர்க் அவுட் ஆகும், உங்கள் ஏரியாவில் ஒர்க் அவுட் ஆகும், உங்கள் சிட்டியில் ஒர்க் அவுட் ஆகும், அப்புறம் உங்கள் ஸ்டேட்டில், அப்படிங்கிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம பெரிய ப்ராப்ளமுக்கு கலெக்டிவான ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம எய்ம் பண்ண முடியும். பட் கிராஸ் ரூட் லெவலில் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை அட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் we can
ஒர்க் டுகெதர் அஸ் அ கம்யூனிட்டி, வி கேன் ஆல் கம் டுகெதர். ஏன்னா என் தெருவில் இங்கே குப்பை இருக்குங்கிறது எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்து எந்த கட்சிக்காரர், அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எந்த ஊரில் வந்திருக்காரு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் எல்லாருக்குமே அது காமன் ப்ராப்ளம். ஏன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்கேயே வி ஆர் ஏபிள் டு சி பாஸ்ட் ஆர் டிஃப்ரென்சஸ், பாஸ்ட் அவர் பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ அதுதான் அவர் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி இந்த புக்கில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ட்ரீம் மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த பர்சியூட் அப்படிங்கிற இந்த புக் அமெரிக்கன் ட்ரீம் குரு அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க. டெல் கணேசன் எழுதின இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. அண்ட் இது வந்து அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொன்னாலுமே இட் இஸ் மோர் அபவுட் டெமோக்ரஸி அண்ட் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டோட சக்ஸஸ் என்ன, அதில் எதெல்லாம் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் தாண்டி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், எதெல்லாம் நம்மளை லிமிட் பண்ணிக்கிறோம், எதெல்லாம் எந்த ரிசோர்ஸஸ்லாம் இருந்தால் நம்ம இன்னும் பெட்டரான ஒரு கவர்மெண்ட்டை சூஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு கவர்மெண்ட்டை பற்றி கிரிப் பண்ணாமல் பாலிடிக்ஸ்னால அப்படின்னு சொல்லாமல் பொலிட்டிஷியன்ஸை சும்மா ட்ரால் பண்ணிட்டு இருக்காமல் ஹவு டு make sure that we are part of the government, how to make sure that we are choosing the right kind of government, அதை பற்றி இந்த புக்கில் வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை த புக், இந்த புக்கான லிங்க் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். thebookshop.inல இதே மாதிரி நம்ம நிறைய புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதில் ஜானர் வைஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டை மட்டும் கேட்ட போதும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் அக்ராஸ் ஆல் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் கேட்டுக்கலாம். ஓகே, bye. Just kidding.